சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்கள். திடீர்னு விஜய் அண்ணா இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அந்த ஒரு வீடியோவில் அவர் வந்துட்டு அவரோட வழியை பற்றியும் எதுக்காக இவ்வளோ நாள் வந்துட்டு மீடியாவை சந்திக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியுமே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. நேற்று தான் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம், வெளியில் வந்து மீடியாவை ஃபேஸ் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு சரவணா திடீர்னு ஒரு வீடியோவை வந்துட்டு அவர் சைட்லேருந்து ட்விட்டர் ஹேண்டில் மூலியமாக ஒரு வீடியோ வந்திருக்கு. அதில் சொல்லப்படுற ஒரு விஷயம், முதல்ல அவர் சொல்கிறது என்ன அப்படின்றப்போ, இந்த மாதிரி ஒரு வழியை நான் என் லைஃப்பில் சந்தித்ததே இல்லை, இதுதான் முதல் தடவை இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை நான் பார்க்குறேன் அப்படின்றது அவரோட முதல் கருத்தாக இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்றப்போ, அவர் இந்த ஒரு விஷயத்தை சந்திச்சதில் இது வரைக்குமே வந்துட்டு நான் மனம் உடைஞ்சிருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுனே தெரியல, ஆனால் கண்டிப்பாக நான் கரூர் மக்களை வந்து சந்திப்பேன், அதுக்கான ஒரு வேலைகள் வந்துட்டு நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக எனக்கான ஒரு அனுமதி கிடைச்சிச்சுன்னா அங்கே இருக்கிற மக்களை வந்து நான் சந்திப்பேன், என்னை பார்க்க வந்த மக்கள் இப்படி ஆயிட்டாங்களேன்றது இன்னைக்கு வரைக்கும் கூட எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது கூட இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு அவர் பேசியிருக்காரு. அவர் பேசின வீடியோவை நான் நம்ம வீடியோலேயே வந்துட்டு அப்படியே நான் ஓப்பனாக வந்துட்டு அப்லோடு பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் அவர் பேசுறதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களோட சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. ஆனால் மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சிச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய்
அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். இந்த ஒரு வீடியோ தான் கிட்டத்தட்ட 4 நிமிஷம். விஜய் அண்ணா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக திடீர்னு ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் அவரோட பெயின் பற்றியும் சொல்லியிருந்தார், அவர் எந்த ஒரு மனநிலையில் இருக்கார் அப்படின்றதுமே சொல்லியிருந்தாரு. அது கூடவே நம்மளோட முதல்வர் ஐயா ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து கூட ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் கேட்குறாரு. என்னன்னா, என் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்தால் சொல்லுங்க, என்ன எது வேணா பண்ணுங்க, நான் ஒன்று ஆஃபீஸில் அப்படி இல்லைனா வீட்டில் தான் இருப்பேன், ஆனால் என்னோட மக்களையும் என்னோட கட்சிக்காரர்களையும் எதுவும் நீங்கள் டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்கிறார். அது கூடவே இது வரைக்கும் என்னோட 5 பிரச்சாரம் நான் போயிருக்கேன், 6வது பிரச்சாரமாக என்னோட பிரச்சாரம் கரூர்ல இருந்தது. ஆனா கரூர்ல மட்டும் எப்படி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்ததுன்றது தெரியலன்னு சொல்லி ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்காரு. அது கூடவே கூடிய சீக்கிரத்தில் உண்மை என்ன அப்படின்றது கண்டிப்பா வெளியே வரும் அப்படின்றது ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அதை தாண்டி கரூர் மக்களை வந்துட்டு சந்திக்கிறதுக்கான சில வேலைகளில் ஈடுபட்டு இருக்கேன், எனக்கான ஒரு அனுமதி கிடைச்சதுமே நான் கண்டிப்பா கரூர் மக்களை வந்து நான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காரு. அது கூடவே அடுத்தடுத்து அவரோட பாலிடிக்ஸ் கெரியரை வந்துட்டு கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லுவார். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனை இதுக்கப்புறம் கண்டிப்பா தொடங்கும். ஆனால் எப்போ திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றது கன்ஃபர்மேஷன் அப்படின்றது விஜய் அந்த வீடியோவில் கொடுக்கல. பட் இது வரைக்கும் அரசியல் பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காருன்றது தெரிஞ்சுக்கங்க. இப்பயாச்சும் இந்த வீடியோ வந்தது அப்படின்றது நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா, இப்போ இந்த ஒரு வீடியோ வந்தது சரியான நேரம் கிடையாதுன்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த வீடியோ இவர் பேசியிருக்காருன்னா இது எப்போ அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னா, சம்பவம் நடந்தது சனிக்கிழமை அப்படின்றப்போ அவர் ஞாயிற்றுக்கிழமையும் இல்லைன்னா திங்கக்கிழமை காலையிலாவது இந்த ஒரு வீடியோவை அவர் அனுப்பியிருந்தாருன்னா இது கண்டிப்பாக மக்கள் அளவில் ஒரு கன்வின்ஸ் பண்ற ஒரு விதமா இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்தது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 4 மணிக்கு வந்திருக்குங்க. அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப நாள் கழிச்சு வந்த ஒரு வீடியோ மாதிரி தான் இது இருக்கு. இது ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு இந்த ஒரு வீடியோ விஜய் அண்ணா கொடுக்கறதுக்காக. பட் இப்பயாவது வந்ததே அப்படின்றப்போ மக்கள் இந்த அளவுக்கு ஒரு கன்வின்ஸ் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10% ஒரு 20% மக்கள் இது ஒரு அளவுக்கு ஏற்றுப்பாங்க. ஆனால் மீதி 80% அவர் களத்தில் இறங்கணும் அப்படின்றப்போ பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றப்போ இந்த சம்பவம் நடந்து 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 3 நாளில் கரூரில் இருக்கிற நிர்வாகிகள், கரூரில் இருக்கிற தொண்டர்கள், இவங்க யாருமேவா கழகத்துக்கு வந்துட்டு தலைமைக்கு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்காம இருந்தாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த ஒரு பிரச்சாரத்தில், இதனால தான் இந்த பிரச்சனை, இது இவங்க தான் பண்ணது அவங்க தான் பண்ணதுன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சா, ப்ரூஃபோட கிடைச்சா அந்த ப்ரூஃபை எடுத்து விஜய் அண்ணன் மீடியா முன்னாடி பேசணும். இன்னும் மக்களை சந்திக்காம இருக்காரு, வெறும் வீடியோவில் மட்டும் அவர் வந்துட்டு மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காருன்றது சொல்றது ஓகே. ஆனால் மீடியா முன்னாடி வந்து பேசணும், மீடியாவை ஃபேஸ் பண்ணணும். அப்போதான் அவர் மக்களை ஃபேஸ் பண்றாரு அப்படின்றது ஒரு கணக்காகும். ஸோ இப்போ அடுத்தது அவர் மீடியாவை ஃபேஸ் பண்ணி அவர் வந்துட்டு இருக்கிற அவர்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற விஷயங்களோ சாட்சிகளோ வச்சு மீடியா முன்னாடி ஓப்பன் அப்பாக பேசினாதான் மக்களும் ஒரு புரிதலுக்கு வருவாங்க. கரூரில் இருக்கிற நிர்வாகிகள் மற்ற தொண்டர்கள் எல்லாருமே ஒரு நம்பிக்கைக்கு உள்ள கொண்டு வருவாங்க. ஏன்னா விஜய் அண்ணா இன்னும் வரைக்கும் அவர் பேசல. சரி, விஜய் அண்ணா தலைமை பேசல அப்படின்ற பட்சத்தில் தலைமைக்கு அடுத்தது யாருக்கா, விஜய் ஆனந்த், அவருமே எதுவும் பேசல. அதுக்கப்புறமா கரூர் நிர்வாகிகளும் கரூருக்கு இன்சார்ஜா இருக்கிறவங்களும் யாருமே உயிரிழந்தவங்களோட வீட்டுக்கு போய் கூட பார்க்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தாபேக்கால இருக்கிற தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், தலைமையாக இருக்கட்டும், இவங்க யாருமே டோட்டலாக இப்படி கையை தூக்கி அஸ்காண்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மக்களுக்கு இங்கே தான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு நம்பிக்கையை திரும்பியும் கொடுக்கணும்னா விஜய் அண்ணனால மட்டும்தான் முடியும். இன்கேஸ் விஜய் அண்ணனால முடியலன்னா அடுத்த ஒரு தலைமை பொறுப்பில் யார் இருக்கா, விஜய் ஆனந்தா, ஆதவஜு அண்ணனவா, இவங்க எல்லாருமே மீடியா முன்னாடி சந்திச்சு பேசினா மட்டும்தான் மக்களுக்கு அடுத்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது வரும். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா பத்தாது. அவர் அடுத்தது களத்தில் இறங்கி மீடியா முன்னாடியோ மக்கள் முன்னாடியோ பேசணும் அப்படின்றது தான் இங்க இருக்கிற மக்களோட ஒரு முக்கியமான ஒரு கருத்தாவே இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது வந்துட்டு கோர்ட்ல இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்த கரூர் சம்பவத்தை பத்தி. ஸோ அதுல வந்துட்டு ஏகப்பட்ட கேள்விகள் நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. அதுல முதல்ல வந்துட்டு விஜய் அண்ணாவோட பிரச்சாரத்தை பத்தி அங்க இருக்கிற அரசு கிட்ட கேட்கறாங்க. அதாவது போலீஸ்
போலீஸ்காரங்க கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி, அதாவது இபிஎஸ் ஐயாவோ ஓபிஎஸ் ஐயாவோ இல்லை வேற யாராவது வராங்க, அவங்க 5000 அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல ஒரு 10,000 வராங்கன்னா அது ஓகே. அது வந்துட்டு ஒரு கட்சிக்கான ஒரு பிரச்சாரம். அங்கே அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் விஜய் அப்படின்றவர் வந்து ஒரு டாப் ஸ்டார். அவர் வந்தாலே அது பிரச்சாரமாக இருக்காது, ஒரு மாநாடாக தான் இருக்கும். அங்கே விஜயை பார்க்கறதுக்கு அத்தனை பேர் வருவாங்க. அதுவும் வீக்கெண்டு வேறு, அதுவும் கோட்டையில் லீவில் வேறு எல்லா குழந்தைகளுமே இருக்காங்க. ஸோ இதனால் ஏகப்பட்ட கூட்டங்கள் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அடுத்தது இந்த 5 இடங்கள்லையுமே, திருச்சியாக இருக்கட்டும், அரியலூராக இருக்கட்டும், மற்ற இடங்களில் எல்லா இடங்களையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட்டம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணியாவது நீங்கள் வந்துட்டு அதுக்கான ஒரு இடத்தை ஏன் அலோகேட் பண்ணி கொடுக்கல, அதுக்கான ஒரு பாதுகாப்பை ஏன் கொடுக்கலன்னு சொல்லி நீதிபதி இந்த ஒரு கேள்வியை போலீஸை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்தது தாவேகாவை பற்றியுமே ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புறாங்க. அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்றப்போ, இந்த அளவுக்கு ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட தொண்டர்களோ உங்களோட ரசிகர்களோ இவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு ஆரவாரத்தோடு உங்களை பார்க்க வராங்க அப்படின்றப்போ, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் களத்தில் இறங்கி அவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க ப்ராப்பராக? ஒவ்வொரு பிரச்சாரத்திலுமே யாராச்சும் ஒருத்தர் மயக்கம் போட்டு தானே விழுறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் பண்ண போறீங்க? அதுக்கான என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இப்போ கரூர்லேயும் என்ன நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. அதுபோல ரெண்டாவது விஷயம், தாவேகாவை பார்த்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரூரில் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஒரு கூட்டங்கள் இருக்கு. இதை தொடர்ந்து போலீஸ்காரர்கள் வந்துட்டு 50 மீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டி பிரச்சாரத்தை தொடங்குங்க அப்படின்றது சொல்லியுமே, இது கூட போலீஸ் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியுமே ஏன் தாவேகா நிர்வாகிகள் அதை அவாய்டு பண்ணிட்டு அவங்க பண்றதை தான் பண்ணியிருக்கீங்க? ஏன் போலீஸ் பேச்சை நீங்க கேட்கல, போலீஸோட ஆர்டரை ஏன் நீங்க மதிக்கல அப்படின்னு சொல்லி இதை கேட்டிருக்காங்க. ஸோ நீதிபதி ஐயா அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட போலீஸ்காரங்க மேலேயும் கேள்வி கேட்குறாங்க, தாவேகா கிட்டையுமே கேள்வி கேட்குறாங்க. ஸோ 2 பேர்கிட்டையுமே ஏகப்பட்ட சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஒரு கேஸ் அப்படின்றது போய்கிட்டே இருக்கு. ஸோ அடுத்ததான் இந்த கேஸ் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு விஜய் அண்ணா வந்துட்டு கிட்டத்தட்ட 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதை பற்றி பேச. ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ரொம்ப அவசரமாக உங்ககிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்றத மேக் பண்ணதுக்கான ஒரு காரணமும். விஜய் அண்ணா பேசினதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் மீடியாவை சந்திக்கிறது சரியா இல்லை இப்போதைக்கு வேணாம் அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்லையுமே ஷேர் பண்ணுங்கள். விஜய் அண்ணா என்ன பேசினார்ன்ட்டு இன்னும் ஏகப்பட்ட பேருக்கு இது போய் சேரலை. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருமே விஜய் அண்ணா கம்ப்ளீட்டடாக என்ன பேசினார்ன்ட்டு இந்த வீடியோ மூலியமாக டேரெக்டாகவே அவங்க தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.